எங்களுக்கு போர் நிறுத்தம்லாம் வேண்டாம், ஒட்டுமொத்தமாக ஈரானோட ஆதிக்கத்தை இந்த ஏரியாவிலிருந்து அடியோடு ஒழிச்சு கட்டணும். இந்த டயலாக் யார் சொல்கிறது தெரியுமா? அமெரிக்கா இல்லை, இஸ்ரேல் இல்லை, யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகம் மிக வெளிப்படையாக இந்த யுத்தத்தில் அமெரிக்கா கூட தன்னை அசோசியேட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்திருக்குது. உலகத்தோட பவர்ஃபுல்லான 10 நாடுகளை அணுகி ஈரானுக்கு எதிரான யுத்தத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் படை திரட்டி கொண்டிருக்கிறது. இதை பற்றிய பல செய்திகள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஃபினான்சியல் டைம்ஸ் உள்ளிட்ட முக்கியமான பத்திரிகைகளில் வெளிவந்திருக்குது. உண்மையில் ஈரான் மீது ஒரு தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகுதா? அமெரிக்காவோடு சேர்ந்து அந்த தாக்குதலில் ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் தங்களை இணைச்சிக்க போகிறாங்களா? ஐஆர்ஜிசி என்ன சொல்லுது? யார் வேணாலும் உள்ள வாங்க, 10 லட்சம் வீரர்களோடு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம், யார் வந்தாலும் ஈரான் மண்ணிலேயே அவங்களுக்கு சமாதி கட்டப்படும் அப்படின்னு அந்த பக்கம் ஐஆர்ஜிசி அதிரடியாக அறிவிச்சிருக்குது. என்ன நடக்குது? இந்த யுத்தகலம் ஒரு தீவிரமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக டீட்டெயிலாக பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஈரான் சண்டை காரணமா வளைகுடா நாடுகள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருமோ, ஒரு வளைகுடா போராக இது மாறிடுமோ அப்படின்றது ஆரம்பத்திலேருந்து இருந்து வந்த அச்சம். இவங்க தங்களுக்குள்ள ஸ்பான்டேனியஸா அந்த சண்டையை தொடங்கினா கூட இஸ்ரேல் எதையாவது பண்ணி சண்டையை கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு பல பேர் பயந்தாங்க. நினைச்சது போலவே இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு? இஸ்ரேலே சில வளைகுடா நாடுகள் மீது தாக்குதலை நடத்திட்டு அந்த பழியை தூக்கி ஈரான் மேல போடுற விதமா ஃபால்ஸ் ஃபிளாகிங் அட்டாக்குகளை நடக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கூட அது அடுத்த கட்டத்தை எஸ்கலேட் ஆகல. எந்த வளைகுடா நாடும் ஈரான் மீது பதிலடி தாக்குதலை நேரடியாக நடத்தலை. மாறா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவை தூண்டி விட்டு ஈரான் யுத்தத்தை துரிதப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பல மீடியா செய்திகள் வெளிவந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அஃபீஷியலாக அதை யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த நிலைமையில தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ், அந்த ஹார்மூஸ் நீரிணை மீதான தன்னுடைய நிலைப்பாட்டை ஈரான் உறுதிப்படுத்தினுச்சு. இந்த போர் முடிந்தாலும் கூட இந்த ஹார்மூஸ் நீரிணை பழைய மாதிரி ஒருபோதும் இயங்காது. பனாமா கால்வாய்க்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க, சூயஸ் கால்வாய்க்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க, மலாக்கா நீரிணைக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஹார்மூஸ் நீரிணைக்கும் கட்டணம் வசூல் செய்வோம். இனி ஒருபோதும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அதன் பழைய நிலைமைக்கு திரும்பாது. எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறது, சுங்கவரி எவ்வளவு அப்படின்லாம் ஈரான் தீர்மானிக்கும் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்த வளைகுடா நாடுகளுக்கு ஏற்படுத்தியது. அவங்க அறிவிச்சதோடு நிற்கல, நாடாளுமன்றத்தில் அதை சட்டமாக பாஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையெல்லாம் ஈடுபட்டாங்க. நேற்று அல் ஜசீராவில் அதை பற்றிய டெவலப்மெண்ட் ஒன்று வந்திருக்குது. ஸோ ஈரான் அந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. தன்னுடைய இறுதி பிடி அப்படிங்கிறது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் தான். இதை வச்சு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக ஈரான் உணர்ந்து விட்டது. 40 வருஷத்துக்கும் அதிகமாக ஈரான் மேலே கணக்கில்லாத பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிச்சுது, இன்னும் எத்தனையோ நாடுகள் விதிச்சுது. அது எல்லாத்தையும் எதிர்கொண்டு அந்த நாடு இன்னைய வரைக்கும் எழுந்து நிற்கிது. ஆனால் வெறும் 27-28 நாள் உலகத்தின் மீது ஈரான் ஒரு பொருளாதார தடையை விதிச்சுது, அந்த ஹார்மூஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணதன் மூலமாக. ஆனால் உலகமே அதை கண்டு அலறுது. ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் தான் தன்னுடைய உயிர் நாடி, அதுதான் தனக்கு பிடிமானம் அப்படிங்கிறத ஈரான் உறுதியாக உணர்ந்துருச்சு. அதை அவங்க செய்ய தான் போகிறாங்க. அந்த முக்கியமான கால்வாயோட பிடி, அந்த லகான் ஈரான்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு முறை உத்தரவாதப்படுத்தப்பட்டால் இனிமேல் ஈரானோட அப்பர் ஹேண்டை நாம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகிடும். இனி ஒவ்வொரு முறையும் ஈரான் நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த ஆயுதத்தை வைத்தே நம்மை மிரட்டி பணிய வைத்து விடும். அதனால் ஈரானை இந்த முறை வெல்வதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்றதுல இந்த நாடுகள் ஒரு திடமான முடிவெடுத்தாங்க. அவர்களுடைய நாட்டின் நலனிலிருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு சரியான முடிவு தான். ஏன்னா அவங்களுடைய உயிர் நாடியான அந்த ஆயிலையே அவங்க உற்பத்தி பண்ணி வெளில போய் வியாபாரம் பண்ண முடியாது, எரிவாயுவை எடுத்து எங்கேயும் வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஈரானுக்கு அவர்களுக்குரிய நியாயம் இருக்குது. எனிவே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் ஈரானோட பிடியை உறுதிப்படுத்துவது அப்படின்ற அந்த நிலை எடுத்த பிறகுதான் இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. அதற்கு பிறகுதான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் ஐக்கிய அரபு அமீரகத்தோட அமெரிக்க தூதர் யூசப் அல் ஒதைபா இவர் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார். அந்த தலையங்கத்தில் தான் என்ன தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு போர் நிறுத்தம் செய்வோம் 1 வீக்குக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்குது. அந்த போர் நிறுத்தத்தை ஈரான் கேன்சல் பண்ணிடுச்சு, நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தூதர் என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி அமெரிக்கா சீஸ்ஃபயர் 1 வீக் கேட்குறாங்க. ஆனால் இந்த 1 வீக் சீஸ்ஃபயர், 1 வீக் போர் நிறுத்தம்லாம் வேலைக்கு ஆகாது. ஈரானுடைய ஆதிக்கத்தை அனைத்து நிலைகளிலும் முற்று முழுதாக ஒழிச்சு கட்டணும். எந்தெந்த ஸ்டேஜில் அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ஈடுபடுதா அதை ஒழிச்சு கட்டணும். மிசைல் புதிய வகை ஏவுகணைகள் அவங்க தயாரிக்கிறாங்களா, ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்களா, அதை ஸ்டாப் பண்ணணும்.
இப்படி வரிசையாக சொல்கிறாங்க. கடைசியாக அந்த ஹார்மூஸ் நீரிணை மீதான ஈரானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஈரானை விடுவிக்கணும். ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் எதையெல்லாம் இஸ்ரேல் சொன்னிச்சோ, எதையெல்லாம் அமெரிக்கா சொன்னிச்சோ, அதை இன்னைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லுது. அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தலையங்கம் அதைத்தான் உணர்த்துது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் ரெவல்யூஷன் என்பது குளோபல் செக்யூரிட்டி மற்றும் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு ஆபத்து அப்படின்றாங்க. ஈரான் ரெவல்யூஷனுங்கிறது 1979 நடந்தது. அதையெல்லாம் இழுத்து வச்சு இன்னைக்கு யுஏஇ அம்பாசிடர் எழுதுறாரு. 1979 ரெவல்யூஷன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு வைங்களேன். இப்போ ஈரானில் மட்டும்தான் ஒரு செமி மக்களாட்சி நடக்குது. அதுவும் ஒரு முழுமையான மக்களாட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. என்னதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருந்தாலும் கூட மத ரீதியில் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த சுப்ரீம் லீடர் தான் ஒரு சூப்பர் பவர் உள்ளவராக இருக்கிறாரு. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அது ரொஹெல்லா கொமேனி காலம், அலி கமேனி காலம், இப்போ முஜ்தபா கமேனி காலம் வரையிலும் அங்கே இதுதான் உண்மை. அங்கே இருக்கிறது ஒரு செமி ஜனநாயகம் தான், முழுமையான ஜனநாயகம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சுற்றி இருக்கிற மற்ற வளைகுடா நாடுகளில் இந்த அரை ஜனநாயகமும் கிடையாது. அங்கே முழுக்க முழுக்க அரசராட்சி, மன்னராட்சி இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதை நம்ம நாட்டில் அனுமதிச்சா இங்கே இருக்கிற நம்முடைய ஆட்சிக்கும் ஆபத்து, இங்கேயும் மக்களாட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுடைய பயத்துக்கான அடிப்படையான காரணம். அதை இந்த தூதர் ஒரு கோடிட்டு காட்டுகிறார். அதோட சேர்த்து $1.4 ட்ரில்லியன் அளவுக்கான முதலீட்டை ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவில் மேற்கொள்ளும். ஏஐ பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செமிகண்டக்டர், எனர்ஜி செக்டாரில் இவ்வளவு பெரிய முதலீட்டை நாங்கள் செய்வோம். 1.4 ட்ரில்லியன் மிகப்பெரிய தொகை. அது அவ்வளோ பெரிய முதலீட்டை நாங்கள் செய்வோம் அப்படின்னு அந்த கட்டுரை பேசுகிறது. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரை வெளிவந்ததும் உலகம் முழுக்க இதை பற்றி ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்தாங்க. ஏன்னா முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா அணியில் தன்னை வெளிப்படையாக இணைச்சிக்கிட்டு நிற்கிது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒளிவு மறைவாக தான் இருந்தாங்க. ரொம்ப வெளிப்படையாக இதில் இணைச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. இதில் 1.4 ட்ரில்லியன் அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஐக்கிய அரபு அமீரகத்தோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் பல பேர் விமர்சனமாக பார்க்குறாங்க. என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு ஏதாவது பார்த்து போட்டு செய்கிறோம், இன்வெஸ்ட்லாம் பண்ணுறோம், ஒருத்தன் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து 2 தட்டு தட்டுங்க அப்படின்னு இதை காசு கொடுத்து கூலிப்படையை கூப்பிடுவதை போல ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவை கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கான கூலி ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத ட்ரம்ப் தன்னுடைய வாயாலே ஒத்துக்கிட்டு இருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. அமெரிக்காவில் ஒரு நிதி திரட்டுற கூட்டம், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசின ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ இந்த 3 நாடுகள்கிட்ட இருந்தும் தலா $2 ட்ரில்லியன் தொகையை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காப்புல. நேரடியாக காசாக கொடுத்தாங்களா அல்லது அமெரிக்காவுக்கும் இந்த நாடுகளுக்குமான பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதன் மூலமாக அந்த தொகை பெறப்பட்டதா, அதுக்கு அர்த்தமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது இவ்வளோதான். ஸோ அவங்க ஒரு யுத்த நிதி போல் எங்களுக்காக சீக்கிரம் வந்து ஈரான் ஏதாச்சும் பண்ணுங்க, எங்களால் அவங்களோட டார்ச்சரை தாங்க முடியல, அடி தாங்க முடியல, அதாவது சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க என்பது போல் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்கா கிட்ட பணம் கொடுத்ததாக தான் இதுக்கு அர்த்தம் ஆகுது. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தா 2-3 நாளைக்கு ஒரு தடவை ட்ரம்ப் வந்து ஒரு சர்வதேச மோடி போல், சர்வதேச சீமான் போல் வாய்க்கு வந்து ஏதாவது அடிச்சு விட்றாரு இல்லையா, அதுபோல் இந்த 3 நாடுகளும் எங்களுக்கு வந்து 2 ட்ரில்லியன் அமௌண்ட்டை கொடுத்தாங்க. அப்போ மொத்தம் 6 ட்ரில்லியன் கொடுத்ததா கணக்காகுது இவரோட ஸ்டேட்மெண்ட் படி. ஆனால் சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ இந்த 3 நாடுகளோட ஜிடிபியை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தா கூட அது 6 ட்ரில்லியன் வரல. அதனால் இப்போ ட்ரம்ப் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை, வழக்கம் போல் அவர் அடிச்சு விடுற பொய்களில் இதுவும் ஒன்றா அப்படிலாம் நமக்கு தெரியாது. பட் ட்ரம்ப் சொன்னது அப்படி தான் இருக்குது. இதோட சேர்த்து ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையில் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான கட்டுரை வந்திருக்குது. அந்த கட்டுரையில் ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்ற ஒரு சின்ன நாடு உலகத்தோட பவர்ஃபுல்லான 10 நாடுகளை அணுகி எப்படி ஈரானுக்கு எதிராக ஒரு வலைப்பு நிலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த கட்டுரை டீட்டெயிலாக விவரிக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஹார்மூஸ் நீரிணை இருக்கு இல்லையா, அதுதானே இப்போ பிரச்சனைக்கான அடிப்படையான மையம். அதை க்ளோஸ் பண்ண போக தான் இவங்க எல்லாரும் இப்போ வெகுண்டெழுந்து எதையாவது ஒன்று பண்ணி ஈரானை வலிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த ஐக்கிய அரபு அமீரகம் எடுக்கிற முயற்சியின்படி ஹார்மூஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு புதிய படை அணியை உருவாக்கும் முயற்சியில் ஐக்கிய அரபு அமீரகம் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கிற அந்த ஃபினான்சியல் டைம்ஸ் கட்டுரை சொல்லுது. ஆனால் இப்படி ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் யுஏஇ மற்றும் சவுதி அரேபியாவோட இந்த முயற்சிக்கு ஈரான் தரப்போட பதில் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. ஈரான் தரப்போட அதிகாரப்பூர்வமான செய்திகளை வெளியிடக்கூடிய டாஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் தரப்பிலிருந்து 10 லட்சம் படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். 1 மில்லியன் வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். யார் வேணாலும் வாங்க, யார் வந்தாலும் ஈரான் மண்ணிலேயே அவர்களுக்கு சமாதி கட்டப்படும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது ஈரானுடைய அரசு செய்திகளை வெளியிடக்கூடிய அரசு சார்பான இன்னொரு நியூஸ் ஏஜென்சி. அவங்க
ஐக்கிய அரபு அமீரகம் ஒருவேளை அமெரிக்க படைகளோடு சேர்ந்து கொண்டு ஈரான் மீதான தாக்குதலில் ஈடுபட்டால் நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தோட என்னென்ன இலக்குகளை எல்லாம் டார்கெட் பண்ணி தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது, அவர்களோட வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட், கடல் நீரை குடிநீராக்கும் அந்த தொழிற்சாலைகள் இருக்குல்ல அது இருக்குது. இன்னும் பல முக்கியமான தொழிற்சாலைகள், அமைப்புகள், இடங்கள் அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. அதையெல்லாம் அடித்தா ஐக்கிய அரபு அமீரகம் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாயிடும். இதில் அந்த முன்னாடி பார்த்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரை இருக்கு இல்லையா, அதில் சவுதி அரேபியாவில் இருக்கிற கிங் ஃபாட் ஏர்பேஸ் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அமெரிக்க படைகளுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அந்த நியூஸ் சொல்லுது. ஏன் ஏற்கனவே அந்த சுற்றி உள்ள வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவோட இராணுவ பேஸ்லாம் இருக்குதே, அதுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ புதுசாக சவுதி அரேபியாவோட இந்த பேஸ் எதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் ஈரான் அடியோடு அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு, எதையும் பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. இதை அமெரிக்க மீடியாக்களே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அவங்களே பயந்து போய் மூக்கில் அடிபட்டு ரத்தம் வழியை ஓடிட்டு இருக்க நிலைமையில் இப்போ சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அதே அமெரிக்கா கிட்ட போய் உனக்கு ரத்தம் வழிஞ்சாலும் பரவாயில்ல தொடச்சிக்கிட்டு வா, எங்களை ஒருத்தர் ரொம்ப நோன்றான், அவன் என்னன்னு கேளு அப்படின்னு அவருடைய அமெரிக்கன் டாடியை அழைத்துருவதற்கான வேலையில் இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு தரைவழி தாக்குதலை உண்மையிலே நடத்த முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி என்ன, அப்படி நடத்தினா யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அப்சல்யூட்டான ஆன்சர் ஈரான் மட்டும்தான் ஜெயிக்கும். ஈரான் மட்டும்தான் அதனுடைய நிலப்பகுதியில் ஜெயிக்க முடியும். அதனுடைய பிரத்யேகமான பூகோள அமைப்பு அப்படிப்பட்டது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஹிஸ்டாரிக்கலாக ஈரானை எந்த நாட்டாலும் அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணமும் அந்த பூகோள அமைப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான நில அமைப்பால் அந்த நாடு சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அமெரிக்க அபாயம் எந்நேரமும் ஈரானுக்கு இருக்கிறதுனாலையும், அதற்கு பிறகு இஸ்ரேல் அபாயம் கூடுதலாக அதோட சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்றதுனாலையும், அதனால் ஒட்டுமொத்த நாட்டையும் அப்படி ஒரு யுத்த சூழலுக்கு அவங்க எந்நேரமும் தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிலைமையில் ஈரானில் 3 வகையான இராணுவ அமைப்புகள் இருக்குது. ஒன்று ரெகுலர் இராணுவம், அதில் சில லட்சம் வீரர்கள். அடுத்தது IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் காப்ஸ், அதில் சில லட்சம் வீரர்கள். அடுத்தது பசீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்பில் ஈடுபடக்கூடிய துணை இராணுவ படைகள் போன்ற அமைப்பு, அதில் சில லட்சம் வீரர்கள். ஒட்டுமொத்தமாக அதில் சுமார் 15 to 20 லட்சம் பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தேச மதிப்பு தான், துல்லியமான மதிப்பு நமக்கு தெரியாது. இப்போது இந்த டாஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருப்பதன்படி 10 லட்சம் பேர் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ரெடியாக போகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. 10 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப வெரி ஹியூஜ் நம்பர் தான். சவுதி அரேபியா, கத்தார், அது பஹ்ரைன், குவைத், இந்த எல்லா நாடுகளில் இருக்கிற இராணுவ துருப்புகளையும் ஒன்றா சேர்த்தா கூட ஈரானுடைய எண்ணிக்கைக்கு பக்கத்தில் வர முடியாது. பட் இதில் வேறு சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குது. எவ்வளவு தீவிரமான தாக்குதலை ஈரான் இவங்க எல்லாரும் மேலே நடத்தினாலும் கூட தன்னை தற்காத்து கொண்டார்கள். ஈரானிலிருந்து பாய்ந்து வந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் இவற்றை இடைமறித்து தாக்கினார்களே தவிர பதிலுக்கு ஈரான் மீது அவங்க பதில் தாக்குதல் நடத்தலை. ஏன் தாக்கலை? தொடர்ந்து ஒருத்தவங்க நாட்டு மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கான், பதிலுக்கு திரும்ப தாக்கிக்கணும் இல்லையா? ஏன் தாக்கலை அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, பதில் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு இந்த நாட்டோட இராணுவ பலம் கிடையாது. ஈரானை பொறுத்தவரை 30-40 வருஷமாக அவங்க போருக்காகவே தயாராக இருக்கிறாங்க. போரின் பாதிப்பு என்ன, போருக்குள்ளே எப்படி சர்வைவ் ஆகிறது, இது எல்லாம் அவங்க நல்லா தெரியும். ஆனால் துபாய் மாதிரியான ஒரு ஊரில் 30-40 வருஷமாக சொகுசுலேயே ஊறி திளைத்தவர்கள் ஒரு யுத்தத்தில் போய் சிக்கிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு அது நரகமாக இருக்கும். அண்டு சும்மா இருக்கும்போதே அமெரிக்க இராணுவ பேஸை நீங்கள் ஹோஸ்ட் பண்ண இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுனால தான் ஈரான் இவ்வளவு தீவிரமாக அட்டாக் பண்ணுது. நாளைக்கு பதில் தாக்குதலுக்கும் இவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னாக்க ஈரானுடைய பதிலடி பல மடங்கு வேகமாக இருக்கும். அதனுடைய இழப்புகள் ரொம்ப வீரியமாகவும் மோசமானதாகவும் இருக்கும். அதனால தான் ஈரான் திரும்ப தாக்குனாலும் கூட அந்த நாடுகள் அமைதி காத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை தீவிரமடையுது. நாங்கள் போர் முடிஞ்சாலும் கூட அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் அறிவிக்கும் போது இவங்க வேறு வழி இல்லை, தங்களுடைய பொருளாதார நலனை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நாடுகள்லாம் அடுத்த நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் கூட அவங்க எல்லாருக்கும் 2 வாய்ப்புகள் இருந்துச்சு. ஒன்று, ஈரான் கூட சமரசமாக போகிறது. அந்த ஆப்ஷனை ஈரான் எப்போவுமே ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க, வெளிப்படையாக அறிவிக்கவும் செஞ்சாங்க. இங்கே இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாரும் நாம் ஓரணியில் ஒன்று சேருவோம், நம் பிராந்தியத்தோட பாதுகாப்பை நாமே உத்தரவாதப்படுத்தி கொள்வோம், எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவை நம்முடைய பாதுகாப்புக்கு எதுக்கு நம்பணும், நீங்கள் நம்பாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்லாம் ஈரான் வெளிப்படையாக அப்படி ஒரு காலை கொடுக்க தான் செஞ்சாங்க. ஓமன் மட்டும்தான் அதுக்கு லேசாக பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. மற்ற எந்த நாடும் அதை கண்டுக்கலை. அப்படி கண்டுக்காமல் நிராகரிச்சுட்டு நேரடியாக போய் அமெரிக்க டாடியை அழைத்தூரும் வேளையில் இப்போ ஐக்கிய அரபு அமீரகமும்
சவுதி அரேபியாவும் ஈடுபட்டிருக்கு. இதில் எந்த அளவுக்கு இவங்க சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, சின்ன தாக்குதலை இவங்க ஈரான் மேலே நடத்தினாலும் அமெரிக்க படைகள் தாக்கினா கூட ஈரான் வழக்கம் போல ஒருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் தாக்குதல் நடத்திட்டு அது என்னவோ டீல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் ஐக்கிய அரபு அமீரகம் யுத்த முனையில் அமெரிக்கா கூட சேர்ந்து நின்னாக்க, சவுதி அரேபியா யுத்த முனையில் அமெரிக்கா கூட சேர்ந்து நின்னாக்க, அதற்கு பிறகு ஈரானுடைய பதிலடி ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏற்கனவே அவங்க அராம்கோவை தாக்குனாங்க, கத்தாரோட ராஸ்லஃபானை தாக்குனாங்க, இங்கே புர்ஜ் கலிஃபாவை ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்ண வந்தாங்க, துபாயோட பல முக்கியமான நிலையங்களை தாக்குனாங்க, அமேசான் டேட்டா சென்டர் மீது தாக்குதல் நடத்தினாங்க, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எத்தனை நாள் பூட்டி கிடந்துச்சு. அதுவும் துபாய் ஏர்போர்ட்டெல்லாம் சர்வதேச விமான போக்குவரத்தோட ஒரு ஹப், அது ஒரு டிரான்சிட் ஹப்பாக செயல்படுறது, எத்தனையோ 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. அதையே குறி வச்சு அவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணாங்க. யுத்த முனையில் நேரடியாக அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்துட்டு இந்த நாடுகள்லாம் நிற்கும் அப்படின்ற நிலைமை வந்துவிட்டால் இவர்கள் மீதான ஈரானின் தாக்குதல் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். 2 நாடுகளுக்கும் அதன் நியாயங்கள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய பாதிப்பை சுமக்க போவது கடைசியில் மக்கள் தான். ஈரானில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, இங்கெல்லாம் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த யுத்தம் எப்படா முடியும் அப்படின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். நாடுகளோட தலைமைக்கு ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கலாம், ஆனால் சாதாரண மக்களுக்கு அன்றாட அமைதி வாழ்க்கை வேண்டும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. தொழில் போச்சு, வேலைவாய்ப்பு போச்சு, எப்போ எது நடக்குமோன்னு இருக்கு, உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நிலைமையில் எல்லாரும் பதறி போயிருக்கிறாங்க. பட் இது ஒரு அரசியல் தீர்வை நோக்கி செல்லாமல், ஒரு அரசியல் தீர்வில் ஒரு முடிவை எட்டாமல் இந்த யுத்தம் முடியும் அப்படின்னு தோணலை. ஏன்னா ஈரான் பிடிச்ச பிடியா இருக்குது. எங்கள் இலக்குகளை அடையாமல் விட மாட்டோம், இந்த ரீஜன்லேருந்து அமெரிக்க பேஸ்களை ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். குறைந்தபட்சம் ஈரானுடைய கோரிக்கைகளில் 2-3 முக்கியமான விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டால் ஒழிய ஈரான் அமைதி நிலைமைக்கு திரும்பாது. அவங்க ஒரு நீண்ட நாள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த சண்டையை ஒரு நீண்ட நாள் யுத்தமாக மாற்றுவதற்கு ஈரான் மெனக்கெடுகிறது. அதன் வழியாக மட்டும்தான் அமெரிக்க பொருளாதாரத்தை சீர்குலைச்சு அவங்கள இந்த யுத்தத்திலேருந்து பின்வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய அசிமெட்ரிக் வார்ஃபோரோட அடிப்படையான விதி. அப்படி ட்ராக் பண்ணால் அந்த பாதிப்பு உலகமே சுமக்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம், அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த டெவலப்மெண்ட் சீரியஸாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.